மருமகள் காயத்ரி, ரஞ்சிதா, பசிக்கிறது, சீக்கிரம் இலைய போடு, கைகால் கழுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ராமகிருஷ்ணன் வீட்டின் பின்பக்கம் சென்றார். ரஞ்சிதா முகத்தில் ஒரு புன்னகை. தன் கணவர் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தாலும் அங்கே சாப்பிட விரும்பாமல் தினம் 3 வேளைகளும் வீட்டுக்கு தான் இத்தனை ஆண்டுகளும் சாப்பிட வந்து விடுகிறார். ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்து வரவில்லை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் ராமகிருஷ்ணனுக்கு தன் மனைவி ரஞ்சிதா சமைத்த உணவுதான் விருப்பமாக இருந்தது. அதிலும் மனைவி பரிமாறி சாப்பிடுவது மனதுக்கும் வயிற்றுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கிறது என்று எல்லோரிடமும் சொல்வார். அநேகமாக கூட வேலை பார்ப்பவர்கள் எல்லோரும் ஹோட்டலில்தான் 3 வேளைகளும் சாப்பிடுகிறார்கள். ராமகிருஷ்ணன் தன்னுடைய 30 வயதில் திருமணம் ஆனதும் மனைவி ரஞ்சிதத்துடன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தார். கோயம்புத்தூர் பீளைமேட்டில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார். ரஞ்சிதம் அதே ஊரில் ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தாள். இருவரும் தினம் பஸ்ஸில் வரும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். ஆனால் நீண்ட நாட்களாக பேசியது கிடையாது. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் ரஞ்சிதனிடமும் 2 கல்லூரி மாணவர்கள் கலாட்டா செய்ய முயன்ற போது ராமகிருஷ்ணன் அவர்களை சத்தம் போட்டு விரட்டிவிட்டார். அன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் காதல் உணர்வு தோன்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சென்னைக்கு வந்த பின் ரஞ்சிதம் குழந்தை உண்டானதால் வேலைக்கு போகவில்லை. ராமகிருஷ்ணனுக்கு இப்போது வயது 50 ஆகிவிட்டது. ரம்யா, திவ்யா என்று 2 பெண் குழந்தைகள். ரம்யாவுக்கு 18 வயது, திவ்யாவுக்கு 15 வயது. தன் மனைவி ரஞ்சிதத்தை போல குடும்பத்தை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் பெண்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவு என்று ராமகிருஷ்ணன் அடிக்கடி நினைத்து கொள்வார். ரஞ்சிதம் இலையில் உணவு பரிமாறிக்கொண்டே, என்னங்க, ராகவன், மைதிலி இருவரும் உங்கள் ஹோட்டலுக்கு வந்தார்களா? அவங்க மகன் ரமேஷ் திருமணத்திற்கு சம்மதித்தார்களா? ஒரு வாரமாக நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்று கேள்விகளை அடுக்கினாள். ராமகிருஷ்ணன், சரிதான், ரமேஷின் திருமணத்தில் ரமேஷின் அப்பா அம்மாவிட உனக்கு தான் அதிக அக்கறை இருப்பது போல் தெரிகிறது என்றுதான் ராகவன் தன் மனைவி மைத்திரியுடன் வந்தார். ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு எல்லோரும் மயிலாப்பூர் கடற்கரைக்கு சென்றோம் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் சாப்பிட்டு முடித்தார். ரஞ்சிதமும் அவராகவே மேற்கொண்டு சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தாள். ராமகிருஷ்ணன், ரஞ்சிதோ, ராகவன், மைதிலி இருவரும் படித்தவர்கள், இருவருமே டாக்டர்கள், தனியாக கிளினிக் வைத்திருக்கார்கள். பணத்திற்கோ மற்ற வசதிகளுக்கோ கொஞ்சமும் குறைவில்லை. ஒரே மகன் ரமேஷ் தன்னுடன் பேங்கில் வேலை பார்க்கும் காயத்ரியை திருமணம் செய்து கொள்வதை கொஞ்சமும் விரும்பவில்லை. அவர்கள் இருவரும் தன்னுடைய மகன் காதலித்து திருமணம் செய்வதில் தடை ஒன்று சொல்லப்போவதில்லை. ஆனால் ரமேஷ் காயத்ரியை காதலிப்பதுதான் அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம் உனக்கே தெரியும் என்றார். ரஞ்சிதம், ராகவனும் மைதிலி நினைப்பது சரிதாங்க. ரமேஷ் காயத்ரியை திருமணம் செய்து கொள்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று இதுவரை என்னிடம் சொல்லவில்லை. என்னுடைய மனது கூட இந்த திருமணத்தை ஆதரிக்குமா என்று நிச்சயமாக தெரியவில்லை. ராகவனும் மைத்திரி கூட காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டதாக நீங்கள் முன்னமே சொல்லியிருக்கீங்க. காயத்ரியை காதலிப்பதையும் அவளையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதையும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு காரணம் இருக்கதான் செய்கிறது என்றாள். ராமகிருஷ்ணன், என்னை தன் சகோதரனை போல நினைப்பதாக ராகவன் அடிக்கடி சொல்வார். அதனால்தான் அவர் தன்னுடைய பிரச்சனைகளை என்னிடம் மனவிட்டு பேசுவதாகவும் சொல்வார். எனவே இந்த விஷயத்தில் அவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்வது என்று புரியவில்லை. ரஞ்சிதா, உன்னிடம்தான் நான் இந்த பிரச்சனை முழுவதையும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கிறேன். அதனால் நீ தான் நல்ல ஒரு யோசனை சொல்லு என்றார். ரஞ்சிதம், ராகவன், மைதிலி இருவரும் ரமேஷின் முடிவுக்கு சம்மதிக்காததற்கு ஒரே ஒரு காரணம்தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். காயத்ரிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மாதங்களில் அவள் கணவர் கார் ஓட்டும்போது ஏற்பட்ட விபத்தில் இறந்து விட்டான். அதனாலேயே அவளுடைய கணவர் வேலை பார்த்து வந்த அந்த பேங்க்லேயே காயத்ரிக்கு வேலை கிடைத்தது. கணவன் இறந்து 3 ஆண்டுகளாகிவிட்டன. காயத்ரிக்கும் ரமேஷை பார்க்கும் வரை மறுமணத்தை பற்றி சிந்தனையே இல்லை. தன்னிடமும் மற்றவர்களிடமும் ரமேஷ் பழகும் விதத்தையும் அவனுடைய நல்ல குணங்களையும் பல நாட்கள் கவனித்து வந்திருக்கிறாள்.
தன்னுடைய காதலை கூட மிகவும் தயக்கத்துடன் ரமேஷ் வெளியிட்டதும் காயத்ரியை தான் காதலிப்பது உண்மை என்றும் அவளை திருமணம் செய்து கொள்வதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் ரமேஷ் சொன்னதை பற்றி பலமுறை யோசித்து பார்த்துதான் காயத்ரியும் ரமேஷ் காதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்றாள். ராமகிருஷ்ணன், ரஞ்சிதா, நீ சொல்வது முற்றிலும் சரி. போன வாரம் நாம் இருவரும் காயத்ரியின் வீட்டுக்கு சென்று காயத்ரியின் பெற்றோர்களிடம் விரிவாக பேசினோம். காயத்ரி வீட்டில் ஒரே பெண், கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. காயத்ரி மீது அக்கறை கொண்ட நெருங்கிய உறவினர்களும் இல்லை. இந்த சூழ்நிலையில் காயத்ரியின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடாது என்று நீ சொன்னவுடன் தான் அவர்கள் முகத்தில் இருந்த குழப்பம் நீங்கியது போல் தெரிந்தது. ஒரே பெண்ணான காயத்ரி தங்கள் காலத்துக்கு பிறகு எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாக கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில்தான் ரமேஷ் காயத்ரி இருவருடைய திருமணத்திற்கு அவர்கள் தடை சொல்லவில்லை. முதலில் தயங்கினாலும் பிறகு சம்மதித்தார்கள். ரமேஷுடைய பெற்றோர்களின் தயக்கம்தான் இப்போது பிரச்சனை என்றார் ரஞ்சிதம். நீங்கள் இப்போது சொன்னதெல்லாம் ஏற்கனவே நாம் பலமுறை பேசியதான். இனிமேல் என்ன செய்ய வேண்டும், மனதில் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் என்று கேட்டாள். ராமகிருஷ்ணன், ரஞ்சிதா, வருகிற ஞாயிறன்று ராகவன் மைத்திலி இருவரின் 25ஆம் ஆண்டு திருமண நாள். நம்மை மட்டும் அழைத்திருக்கிறார்கள். அன்ற சந்தர்ப்பம் பார்த்து நாம் இருவரும் அவர்களிடம் பேசலாம் என்றார். ராமகிருஷ்ணன் உறங்க சென்றார். ரஞ்சிதம் அடுப்படியில் உள்ள எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு படுக்க செல்வதுதான் தினசரி வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகவன் மைத்திரி தம்பதியினரை பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு வரலாம் என்று ராமகிருஷ்ணன் ரஞ்சிதன் இருவரும் புறப்பட்டார்கள். ராகவன் வீடு அடையாறில் இருந்தது. வீடு பெரியதாக இருந்தாலும் மிகவும் எளிமையாக வீட்டை அலங்கரித்திருந்தார்கள். தோட்டத்தில் பலவிதமான மரங்கள், செடி கொடிகள் இருந்தன. பலவித வண்ண மலர்கள் பூத்திருந்தன. அங்கு ஒரு சிறிய அளவில் செயற்கை அருவி அமைத்திருந்தார்கள். புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் ராதையுடன் நிற்கும் சிலை ஒன்று இருந்தது. ஹாலில் இருந்த டைனிங் டேபிளில் இருந்த கேக் வெட்டி வாழ்த்துக்கள் சொன்ன பிறகு எல்லோரும் டிஃபன் சாப்பிட அமர்ந்தோம். ரமேஷ் பெற்றோர் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு தன் நண்பர்களுடன் ஏதோ சினிமாவுக்கு செல்வதாக கூறி சென்று விட்டான். மாலை மறைந்து இரவு 7 மணி இருக்கும். எல்லோரும் மொட்டை மாடிக்கு சென்று பேசிக்கொண்டிருக்கலாம் என்று ராகவன் சொன்னார். நிலாவின் வெளிச்சம் மாடி முழுவதும் படர்ந்திருந்தது. பலவித வண்ண மலர்களின் மனம் சுமந்து வீசும் தென்றல் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் தோட்டம் பசுமையாக காட்சியளித்தது. காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் மகாகவி பாரதியார் கேட்ட பாடல் ராமகிருஷ்ணன் நினைவுக்கு வந்தது. அந்த சூழ்நிலையே மனதுக்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. மாடியின் மத்தியில் 4 நபர்கள் அமர்ந்து பேசுவதற்கு கிரைனைட்டில் செய்த 2 சோஃபா போன்ற அமைப்பு இருந்தது. நாங்கள் 4வரும் அங்கு சென்று எதிரெதிராக அமர்ந்தோம். ராகவன், நீங்கள் இருவரும் இன்று வந்தது எங்கள் இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி என்றார். ரஞ்சிதம், எங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சிதான். உங்கள் வீடு, தோட்டம் இரண்டுமே நல்ல அழகா இருக்கின்றன. பொதுவாக இதற்கு காரணம் பெண்கள் என்பதால் உங்கள் மனைவி மைத்திலிக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றாள். ராமகிருஷ்ணன், ராகவன் சார், மைத்திலி மேடம், எங்கள் இருவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாக கருதுவதாக பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறீர்கள். அந்த உரிமையுடன் இன்று உங்கள் இருவரிடமும் ரமேஷ் திருமணத்தை பற்றி நாங்கள் இருவரும் பேசலாம் என்று நினைக்கிறோம் என்றார். ராகவன், என்ன ராமகிருஷ்ணன், புதிர் போடுவது போல் பேசுகிறீங்க? ரமேஷ் திருமண விஷயமாக நாம் எல்லாருமே நிறைய முறைகள் பேசியிருக்கிறோமே. புதியதாக பேசுவதற்கு இனி என்ன இருக்கிறது என்று கேட்டார். மைத்திரி தன் கணவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது ரஞ்சிதம், நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் சார். நீங்களும் மைத்திரி மேடம் நினைப்பது சரிதான். உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது உங்கள் பையன் காயத்ரி தேர்ந்தெடுப்பான. காயத்ரி ஒரு விதவை என்று தெரிந்தும் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்வானா? உங்கள் உறவிலே 2 பெண்கள் இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். ஆனால் ரமேஷ் விரும்புவது காயத்ரியை தான். ஏனென்றால் காரணங்கள் நமக்கு தெரியாது. ஒன்று மட்டும் நிச்சயம், ரமேஷ் காயத்ரியின் அழகை பார்த்தோ காயத்ரி ரமேஷின் அழகை பார்த்தோ ஒருவருக்கொருவர் விரும்பவில்லை. அதாவது கண்டது காதல் என்று சொல்வார்களே, அப்படியெல்லாம் இல்லை. இருவருமே அடுத்தவருடைய பழகும் விதம், அன்பான பேச்சு, மற்ற குணங்களை எல்லாம் பார்த்துதான்
திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இருவரும் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இருவருடைய பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் திருமணம் செய்து கொள்வதாக இருக்கிறார்கள் என்றால் மைத்திரி. ரஞ்சிதா, ஒருவேளை நாங்கள் இருவருமோ அல்லது காயத்ரியின் பெற்றோர்களோ சம்மதிக்கவில்லை என்றால் என்ன செய்வார்களாம் என்று ஒருவித கவலையுடன் கேட்டாள். ராமகிருஷ்ணன். ராகவன் சார், உங்கள் மனைவி கேட்பது நல்ல கேள்விதான். இது போல கேள்விகள் நீங்கள் கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்துதான் ரஞ்சிதா ஆலோசனைப்படி சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருவரும் காயத்ரியின் வீட்டுக்கு சென்று அவளுடைய அப்பா அம்மா இருவரிடமும் பேசிவிட்டு வந்தோம். முதலில் காயத்ரியின் மறுமணத்திற்கு அவர்கள் இருவரும் சம்மதிக்கவே இல்லை. உற்றார் உறவினர்கள் என்ன சொல்வார்களோ என்று தயங்கினார்கள். ஒரு சொலவடி உண்டே, 4 பேர் என்ன நினைப்பார்கள், 4 பேர் என்ன சொல்வார்கள் என்று. அப்போது நான் கேட்டேன், அதாவது 4 பேர் என்ன நினைப்பார்கள், என்ன சொல்வார்களோ என்பதற்காக தான் உங்கள் மகள் காயத்ரியின் திருமணத்திற்கு, அதாவது மறுமணத்திற்கு பயப்படுறீர்கள் அல்லது தயங்குகிறீர்கள் இல்லையா? யார் அந்த 4 பேர்? உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கம் உள்ள தெரிந்தவர்கள், கடைசியாக முன்பின் தெரியாதவர்கள். இவர்களுக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுக்க தயங்க வேண்டுமா என்ன? ஒருவேளை காயத்ரி மறுமணம் செய்து கொள்ள வேணாம் என்று முடிவெடுத்தாலும் இதே 4 பேரும் அப்போது ஏதாவது தவறாக கூட சொல்ல வாய்ப்புண்டு இல்லையா என்று கேட்டேன் என்றார் மைத்திரி. ராமகிருஷ்ணன் சார், அவர்களுக்கென்ற பெண்ணை பெற்றவர்கள் விதவையான தன்னுடைய பெண்ணுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பையன் கிடைத்து திருமணம் ஆகிவிட்டால் நிம்மதிதானே என்று நினைப்பார்கள். ஆனால் எங்களுக்கு இருப்பது ஒரே பையன், பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறான், நல்லா படித்திருக்கிறான், பேங்கில் ஆஃபீஸர், கை நிறைய சம்பளம் வாங்கிறான். இந்த நிலையில் நாங்கள் ஏன் எங்கள் பையனுக்கு ஒரு விதவையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றான் ராமகிருஷ்ணன். பதில் சொல்வதற்கு முன் ரஞ்சிதம், நீங்கள் கேட்பது மிகவும் நியாயமாகப்படுகிறது. ஆனாலும் பெண் என்ற முறையில் நீங்களும் நானும் அந்த காயத்ரியை பார்த்து பரிதாபப்படத்தான் வேண்டியிருக்கிறது. உங்களுக்கோ எனக்கோ இப்படி ஒரு விதவையான ஒரு மகள் இருந்தால் என்ன முடிவு எடுப்போம் என்று எனக்கு புரியவில்லை. குழப்பமாக தான் இருக்கிறது. காயத்ரி மறுமணத்திற்கு அவளுடைய பெற்றோர்களை நாங்கள் இருவரும் ஒரு வழியாக சம்மதிக்க வைத்துவிட்டோம். பொதுவாக ஒருவன் எதற்காக ஒரு விதவை பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேள்விக்கு தான் பதில் இல்லை என்றால் ராகவன், நீங்கள் சொல்வது உண்மைதான். எங்கள் மனதிலும் இதே கேள்விதான். ரமேஷிடம் கேட்டால் அவன் சொல்லும் பதில் ஒரே பதில், நானும் காயத்ரியும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு என்ன பதில் சொல்வது, என்ன செய்வது என்றே புரியவில்லை என்றார் ராமகிருஷ்ணன். அவர்கள் இருவரிடமும் பேசியதிருந்து நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், ரமேஷும் காயத்ரியும் மனதார விரும்புகிறார்கள். கடற்கரை, ஹோட்டல், சினிமா என்றெல்லாம் சுற்றக்கூடிய சாதாரணமான காதலாக அவர்கள் இல்லை. திருமணம் செய்து கொள்வது, உறவினர்களோடு கலந்து வாழும் நல்ல வாழ்க்கை, எதிர்காலத்தில் குழந்தைகள் அவர்களை திட்டமிட்டு நல்ல முறையில் வளர்ப்பது என்ற குறிக்கோள்களுடன் தான் பழகி வருகிறார்கள். இவர்களை போன்று இந்த நாட்களில் பிள்ளைகளை பார்ப்பது மிகவும் அரிது என்றார் ராமகிருஷ்ணன் என ரஞ்சிதம். ஏங்க, உங்கள் நண்பர் சமீபத்தில் ஒரு சிறுகதை எழுதியிருந்தாரே, பொள்ளாச்சியில் மிகப்பெரிய தொழில் அதிபருடைய ஒரே மகன், அவர்களுக்கு சொந்தமான ஒரு மில்லில் வேலை பார்ப்பவருடைய மகளை காதலித்ததும் பிறகு இருவருடைய பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என்று தெரிந்ததும் காதலர்கள் பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் கதை அமைந்திருந்தது. ஆனால் இருவருடைய பெற்றோர்கள் எப்போது திருமணத்திற்கு தங்களுடைய சம்மதம் தெரிவிக்கிறார்களோ அன்றுதான் தங்களுடைய இல்லற வாழ்க்கை தொடங்கும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தீர்மானத்துடன் தங்கள் வாழ்க்கையில் இனிய பகுதியை தியாகம் செய்திருப்பதை அறிந்தும் காதலுடைய பெற்றோர்கள் மனம் மாறுதல் அடைந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை பொள்ளாச்சியில் நடத்தி மகிழ்ந்தார்கள் என்று கதை முடியும். சரிதானே என்று கேட்டால் ராகவன், இதுபோல கதைகள் வருவதும் நாம் பேசுவது இயற்கைதான். ஆனால் அவரவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் வரும்போது எதிர்கொள்வதுதான் பிரச்சனையே இல்லையா ராமகிருஷ்ணன் என்று கேட்டார் ராமகிருஷ்ணன். நீங்கள் சொல்வது உண்மைதான். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது என்ன செய்வது என்று யோசிக்கும் வேளையில் எனக்கு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. நாம் எல்லோரும் கடவுளிடம் கருணை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா? அதேபோல் நம்மிடம் கருணை வேண்டு அல்லது எதிர்பார்த்து நிற்பவர்களிடமும் நாமும் கருணை காட்ட வேண்டியது அவசியமாகிறதல்லவா? கருணை அளிப்பவர்களும் அந்த கருணையை பெறுபவர்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். மேலும் ஒருவேளை நாம் பிறரிடமும் கருணை காட்ட மறுத்தாலோ தயங்கினாலோ நாம் பிரார்த்திக்கும் கருணையை அந்த கடவுளிலிருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கிறார்
எது எப்படியோ இந்த உலகத்தில் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்னது கிருஷ்ணர் சொன்ன கீதை வாக்கியம் மட்டுமல்ல, உண்மையே அதுதான் என்று சொல்கிறார். ராமகிருஷ்ணன் இவ்வாறு சொல்லி முடித்ததும் ராகவன் மைதிலி இருவர் முகத்திலும் ஒரு தெளிவு பிறந்தது போல இருந்தது. ஆனால் இருவரும் சிறிது நேரம் ஒன்றுமே பேசவில்லை. ரமேஷ் காயத்ரியும் மண்டியிட்டு தங்களிடம் கருணையை எதிர்பார்த்து வணங்குவது போல் ராகவன் மைதிலி இருவருக்கும் சில வினாடிகள் தோன்றியது. ராகவன் மைதிலி முகத்தை பார்த்தவாறே, இப்போது நாங்கள் என்ன முடிவெடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். ராமகிருஷ்ணன், ராகவன் சார், மைதிலி மேடம், எங்களை விட நீங்கள் இருவரும் நிறைய படித்தவர்கள். எங்களுக்கோ அனுபவம் தான் படிப்பு. நம்முடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை தான் முக்கியம். உங்கள் மகன் ரமேஷின் விருப்பத்தை நிராகரித்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கலாம். உங்கள் இருவருடைய பேச்சை தட்டாமல் ரமேஷும் அந்த பெண்ணை திருமணம் செய்யலாம். ஆனால் ரமேஷுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? காயத்ரியிடம் அன்பு செலுத்தி திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டமை என்ற ஒரு குற்ற உணவு ரமேஷிடம் நீண்ட காலம் இருக்கும் அல்லவா? இந்த உலகில் நியாயமான எந்தவிதமான முடிவுகளும் சுதந்திரமாக எடுத்து வாழ நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு இல்லையா? அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது ரமேஷ் காயத்ரி இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எடுத்த முடிவுக்கு நீங்கள் இருவரும் பெற்றவர்களாக இருந்தாலும் எப்படி குறுக்கே நிற்க முடியும் என்று கேட்டார். ரஞ்சிதம், மனைவியை இழந்த ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதை பற்றி யாரும் குறை சொல்வதில்லை. அந்த நிகழ்வை இந்த உலகம் மிகவும் சுலபமாக ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயம் கணவனை இழந்த ஒரு பெண் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதில் நெருங்கிய உறவினர்களே, ஏன் அந்த பெண்ணை பெற்றவர்களே ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆனால் இன்று உலகம் மாறி வருகிறது. அதற்கேற்ப மனிதர்களுடைய சிந்தனைகளும் மாறி வருகிறது. ஆண்களுக்கு சமமாக எல்லா துறையிலும் பெண்கள் பணிபுரிகிறார்கள், சாதனையும் புரிகிறார்கள். எனவே ரமேஷ் காயத்ரி இருவருடைய முடிவை நாம் மனதார வரவேற்போம். திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்தி வைப்போம் என்பது என்னுடைய கருத்து. இன்று உங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது என் மனம் குழப்பத்தில் தான் இருந்தது. இவ்வளவு நேரம் நாம் இந்த விஷயத்தை பற்றி விவாதித்து பேசி முடிந்த பின் என் மனம் தெளிவு பெற்றுவிட்டது என்றால் ராமகிருஷ்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி அல்லது ஆச்சரியம். தன்னுடைய மனைவி ரஞ்சிதமா இந்த அளவு பேசுகிறாள் என்று எண்ணி பெருமையுடன் புன்னகைக்கிறார். ராகவன், என்ன மைத்ரி, உனக்கு ரமேஷ் காயத்ரியை திருமணம் செய்து கொள்வது முழு சம்மதம் தானே? உனக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம்தான். அப்படியென்றால் இந்த நல்ல செய்தியை ரமேஷிடம் எப்போது தெரிவிக்கப் போகிறாள் என்று கேட்கிறார் மைத்திரி. ரமேஷ் சினிமா பார்த்துவிட்டு வீட்டுக்கு வரட்டும், நாம் இருவரும் சேர்ந்து சம்மதம் சொல்லிவிடலாம். ராமகிருஷ்ணன் ரஞ்சிதம் மகிழ்ச்சியான அந்த நேரத்தில் நம்மிடம் இருக்க வேண்டும், என்ன சரிதானே என்று கேட்கிறார். ராமகிருஷ்ணன் ரஞ்சிதன் இருவரும் ஒரே குரலில் கண்டிப்பாக இருப்போம், உங்கள் மகிழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்கிறோம் என்றார்கள். இதோ ரமேஷ் வந்துவிட்டான். மைத்திலி, ரமேஷ், எங்கள் மருமக காயத்ரி எப்போது வீட்டுக்கு அழைத்து வரப்போகிறாய் என்று கேட்டதும் ரமேஷ் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. அவன் கண்கள் ரெண்டும் பிரகாசித்தன. பெற்றவர்கள் இருவரை கைகூப்பி வணங்கினான். உடனே ராமகிருஷ்ண ரஞ்சிதம் இருவரையும் நன்றியோடு பார்த்து வணங்கினான். வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் ராமகிருஷ்ணன் இவ்வாறு சொல்கிறான். ரஞ்சிதா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயகாந்த் எழுதிய யுக சந்தி என்ற சிறுகதை படித்தேன். அந்த சிறுகதையில் கௌரி பாட்டிதான் முக்கிய கதாபாத்திரம். சின்ன வயதிலே விதவையானவள். அந்த கால வழக்கப்படி தலைமுடியெல்லாம் சிரைத்து காவிய வண்ணத்தில் சேலை கட்டி சேலை முந்தானையை தலையில் முக்காடிட்டிருந்தாள். எதிர்பாராத விதமாக அவளுடைய மகன் வயிற்று பேத்தி கீதா திருமணமாகி ஓராண்டிலே விதவையாகி விடுகிறாள். கீதாவுடைய தந்தையோ மனித உணர்வுகளை விட சம்பிரதாயங்களுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்க இயல்பு உடையவர். எந்த ஒரு செயலுக்கும் இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ என்று பயப்படுவார். எனவே தன் மகள் விதவையானதும் விதியே என்று இருந்து விடுகிறார். கீதா வெளியூர் வேலை பார்ப்பது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆனால் கௌரி பாட்டியோ தன் பேத்தியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேத்திக்கு துணையாக சென்று விடுகிறார். ஒரு சமயம் பேத்தி கீதா மறுமணை செய்ய முடிவெடுக்கும் போது சிறிதும் ஒப்புக்கொள்ளாத தன் மகனை பிரிந்து கீதாவின் மறுமணை செய்து கொள்ளும் முடிவை ஆதரித்து பேத்தியுடன் சென்று விடுவதாக ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். அந்த கதையின் முடிவு ஜெயகாந்த வரிகளில் கீதாவை போல் அவளை விடவும் இளம் வயதில் வாழ்விழந்து அந்த நினைவுகளை கொண்டிருந்த அந்த கனவுகளை கண்டிருந்த அந்த ஆசைகளை எல்லாம் கொன்றிருந்த கௌரி பாட்டி அவற்றையெல்லாம் கீதாவிடம் காணாமலா கண்டுராமலா இருந்திருப்பாள். என்னடி கீதா கண்ணு, இப்படி பண்ணிட்டே என்று அடிக்கடி தன்னுள் குமரி தன் மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். இருந்தாலும் பேத்தி கீதாவுடைய மறுமணம் செய்து கொள்ளும் முடிவை முழு மனதோடு ஆதரித்தாள். வேகமாக ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை அமைதியாக அசைந்து நகரும் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டளித்து பயணப்படுவது என்றால், ஓ,
அதற்கு ஒரு பக்குவம் தேவை. படிப்பவர்கள் மனதை புரட்டி போடும் என்ன அற்புதமான வார்த்தைகள்!